ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மினி கிச்சன் செட் தான் பார்க்க போகிறோம். வாங்க, என் நியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொஞ்சோண்டு அரிசி கொட்டிக்கிறேன். அப்புறம் பைத்தப்பருப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கு ரவுடி பசங்க சேனல் பிடிக்குமோ அது என் சேனல் தான், செகண்ட் சேனல். அதை போய் லைக் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு நேம் தரேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு நான் குண்டை எடுத்து மேலே வச்சுக்கிறேன். குண்டாவில் நல்லா அது வேகணும், நல்லா குழன்னு வரணும். அதனால் நான் பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிறேன். இது என்னால் குக்கரில் செய்ய முடியல, குக்கர் என்கிட்ட இல்லை, அதனால் குண்டான செய்கிறேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் இப்போ மூடி எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஆஹா, சூப்பராக வெந்திருக்கு, நல்லா குழன்னு வந்திருக்கு. நீங்களே பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு கிளறி காட்டுறேன் எவ்வளோ குழன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கருத்துணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கிட்டுக்கப்புறம் இப்போ இதுக்கு தாளிக்கணும்ல, அதனால் கரண்டி எடுத்து நான் அடுப்பில் வச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அது கூட மிளகு சீரகம் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். பொங்கலில் போட்டுக்கப்புறம் அதை நல்லா வச்சு கிண்டி கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடிக்கு யாருக்கு ரொம்ப பொங்கல் பிடிக்குமோ, பொங்கல் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்குங்க, பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்குங்க. பொங்கல் பிடிக்கிறவங்களாம் அவங்க நேமை கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. எனக்கு ரொம்ப பொங்கல் பிடிக்கும். ஐயோ, வாய் திக்கி வருது. இப்போ நம்ம பிளேட்டில் அதை போட்டுக்கலாம். செம்ம எம்மியாக இருக்கும் போல இருக்குது. அதை பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வீட்டில் வச்ச சாம்பார் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். வீட்டில் சாம்பார் வச்சுருந்து வீட்டிலே வச்சு அதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்க கலரிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க, சூப்பர். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள்.